Welcome to another episode of Paradox. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ப்ரூஸ் லீ. ஸோ ப்ரூஸ் லீ அப்படின்னு சொல்லும் போதே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ், கராட்டே கிளாஸஸ் அண்ட் அவருடைய மூவிஸ் தான். இதில் பேரடாக்ஸாக என்ன விஷயம் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரூஸ் லீ வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தது வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ, அமெரிக்கா. பட் அதுக்கப்புறம் இமீடியட்டாக அவர் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஹாங்காங் வராங்க அண்ட் அவருடைய டீனேஜ் ஃபுல்லாகவே அவர் வந்து ஹாங்காங்கில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த டைமில் இப் மேன் அப்படின்னு ஒரு விங்சங் குங்ஃபு மாஸ்டர் கிட்ட ஒரு ப்ராப்பராக மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து ரொம்ப ரிலீஜியஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அண்ட் இவருடைய டீனேஜர்ஸில் வந்து நிறைய ஸ்ட்ரீட் ஃபைட்ஸில் இவர் வந்து இன்வால்வ் ஆகுறாரு. ஸோ இவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இங்கே இருக்கக்கூடாது, ஹாங்காங்கில் இருந்தால் இவர் சேஃபாக இருக்க மாட்டாருன்றதுக்காக இவர் வந்து யூஎஸ் அனுப்புகிறாங்க. அண்ட் யூஎஸில் வந்து இவர் மாஸ்டர்ஸ் இன் ஃபிலாசபி வந்து படிக்கிறாரு. அண்ட் இவர் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் மட்டும் இல்லை, ஃபிலாசபி, ஆர்ட்ஸ், டான்ஸ், ட்ராமா இது எல்லாத்துலேயுமே வந்து பயங்கர இவர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தார். ஸோ இவர் ஃபிலாசபிஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தார். இவரோட மேஜரே வந்து ஃபிலாசபிஸ் தான். அண்ட் இவருடைய நிறைய இன்டர்வியூவில் இவர் ஃபிலாசபிக்கெலாம் நிறைய விஷயம் சொல்கிறத நம்ம எல்லாருமே, நீங்கள் ப்ரூஸ் லீ பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அவருடைய இன்டர்வியூஸ் ஏதாவது ஒன்று பார்த்தா கூட அதில் ஏதாவது ஒரு ஃபிலாசபிக்கலாக ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாரு. Be formless, shapeless, like water. Now you put water into a cup, it becomes the cup. You put water into a bottle, it becomes the bottle. You put it in a teapot, it becomes the teapot. Be water, my friend. சொல்கிறாங்க இது. ஸோ இவர் வந்து ஜிது கிருஷ்ணமூர்த்தி, இவருடைய புக்ஸ்லாம் லைக் இவரை பற்றிலாம் நிறைய இவர் படிச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. இவர் வந்து அந்த 60s வந்து யூஎஸ் போகும்போது இவர் ஒரு விஷயம் என்ன ஐடென்டிஃபை பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மார்ஷல் ஆர்ட் வந்து ரொம்ப ரிஜிடாக இருக்குது. லைக் இவர் ப்ராக்டிஸ் பண்ணதும் இவர் பார்த்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு காமன், எல்லாருக்குமே அது ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு மெத்தடில் இல்லை. லைக் ஃபிசிக்கலாக நிறைய பேர் வேறு வேறு மாதிரி இருப்பாங்க. எல்லாருக்குமே எப்படி ஒரே பேட்டர்னை வந்து ஒரு ப்ராக்டிஸ் ரெஜிமாக வச்சுக்க முடியும். மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து ஃப்ளூவிடாக இல்லை அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணார். லைக் ரொம்ப ரிஜிடாக இருக்குது, ஓப்பனாக இல்லை. ஒரு டெக்னிக், ஒரு மார்ஷல் ஆர்ட் எடுத்தால் அது ஒரு ஸ்பெசிஃபிக், அது ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குன்றது இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸில் இருக்கிற எஃபெக்டிவான விஷயம், ஸ்ட்ரீட்டில் ஃபைட் பண்ணக்கூடிய விஷயம், இம்மீடியட்டாக எல்லாராலையும் அப்ளை பண்ணுற விஷயத்தை எடுத்து இவர் அது ஒரு ஆர்ட் ஃபார்மாக ஃபார்ம் பண்ணுறாரு. ஜீட் குண்டோ அப்படின்னு ஒன்று இவர் 60s வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. இதுக்கான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா வே ஆஃப் த இன்டர்செப்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. வெஸ்டர்ன் பாக்ஸிங் மெயினாக ஃபென்சிங்கில் இருக்கிற மூவ்ஸ் அண்ட் ஜூடோவில் இருக்கிற த்ரோஸ் அண்ட் கிராப்லிங் இது எல்லாமே இதோடைய காம்பினேஷனில் ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஃபாலோ பண்ணுறாரு. அண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக யூஎஸ்ஃபுல்லாக இவர் வந்து இதை வந்து கிளாஸில் எடுத்துகிட்டு இருக்காரு. இவரோட மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் மட்டும்தான் ஆக்சுவல் ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன ஸ்ட்ரெயிட் இங்கிலீஷ் மூவி. மிச்சம் இருக்கிற படம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கில் ஹிட் ஆகி அதை இங்கே டப் பண்ண மூவிஸ், அதை வேர்ல்டு வைடாக டப் பண்ணது. ஸோ அதை பார்த்து தான் இவருக்கு என்டர் த டிராகன் அப்படின்ற மூவியே வருது. இந்த மூவியில் முக்கியமான ஒரு சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி இருக்கும். டெய்லி காலையில் வந்து எல்லாரும் ட்ரைனிங் பண்ணணுன்ற மாதிரி ஒரு செஷன் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பாக்ஸிங் க்ளவுஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்பவே ஒரு புது கான்செப்ட். இதுதான் இவருடைய ஜீட் குண்டோவில் இருக்கிற ஒரு ப்ராக்டிஸ் தான் இது. ஏன்னா ஈஸ்டர்ன் மார்ஷல் நீங்கள் அதில் இருக்கிற யாருமே எனக்கு தெரிஞ்சு பாக்ஸிங் க்ளவுஸோட இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ப்ராப்பர் கராட்டே ட்ரெஸ் இல்லைன்னா அந்த பெஸ்ட் ஈஸ்டர்ன் மார்ஷல் ஆர்ட் ட்ரெஸ் அதை போட்டு தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் க்ளவுஸோட ப்ராக்டிஸ் பண்ணுவார். அண்ட் வந்து இவர் சண்டை போடும்போது வந்து லாக்ஸ் இருக்கும், ஜூடோ த்ரோஸ் இருக்கும். இது எல்லாமே காம்பினேஷனில் இருக்கும். இது எல்லாமே 70s வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விஷயம். நீங்கள் வேர்ல்டு வைடாக இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண விஷயம் வந்து ரொம்பவே புதுசாக இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கராட்டேன்னு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ரிக்ட்லி கராட்டே தான் இருக்கும். திடீர்னு நீங்கள் அதில் ஒரு ஃபேஸில் வந்து பஞ்ச் பண்ண கூடாது. நீங்கள் கராட்டே கிளாஸஸ் போயிருந்தீங்கன்னா அதில் ஃபேஸ் பஞ்ச் அப்படின்றது ப்ராக்டிஸ்லேயும் கிடையாது, டோர்னமெண்ட்லேயும் கிடையாது. ஆனால் இவர் வந்து அதை பிரேக் பண்ணி பஞ்சஸும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட், எல்லாத்துலேருந்து இருக்கிற பெஸ்ட் கான்செப்டை வந்து எடுத்து ஒரு சிங்கிள் ஆர்ட் ஃபார்ம் தான் வந்து இவருடைய ஜீட் குண்டோ அப்படின்றது. இதில் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஐரனியாக நம்ம நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட மூவிஸில் பார்த்தீங்கன்னா இவர் போய் அட்டாக் பண்ணுறது இல்லை வில்லனாக இவர் காட்டுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க. இவர் ஒரு ஸ்கூலில் போய் அடிப்பார். அது ஒரு ஜாப்பனீஸ் ஸ்கூலாக இருக்கும். அங்கே ஒரு ஜாப்பனீஸ் மாஸ்டராக இருப்பார். பசங்களை எல்லாரையும் அடிப்பாங்க. கடைசியில் அந்த கிராண்ட் மாஸ்டரோட சண்டை வரும், கிராண்ட் மாஸ்டரும் அடிப்பாங்க. இந்த மாதிரி ஷார்ட்ஸ் தான் இருக்கும். ஆனால் இதை எல்லாருமே ஒரு காமன் பப்ளிக் வேர்ல்டு வைடாக இருக்கிறவங்க, இந்தியா மட்டும் இல்லை, எல்லாருமே இது பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு கராட்டே மாஸ்டர், இவர் வேற ஒரு கராட்டே மாஸ்டர் போய் சண்டை போடுறாருன்ற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து
அப்படி கிடையாது. இவர் ப்ராக்டிஸ் பண்ணது விங் சன் குங்ஃபு அண்ட் இவர் ப்ரமோட் பண்ணணும்னு நினைச்சது வந்து கம்ப்ளீட்லி வேற ஒரு ஆர்ட் ஃபார்ம். பட் கராட்டே மேபி அந்த டைம் பாப்புலராக இருந்தனாலேயோ என்னமோ இவரோட படத்தில் வந்து பிளாக் பெல்ட்ஸை இவர் போய் அடிக்கிறனால எல்லார் மனசுலையும் இது 2 கராட்டே மாஸ்டர் சண்டை போடுறாங்கன்றதான் எல்லார் மைண்ட்லேயும் வந்து எல்லாரும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால இவரோட டெத்துக்கு அப்புறமாவும் கராட்டேக்கு தான் அந்த பாப்புலாரிட்டி அப்படியே போச்சு. ப்ரூஸ்லினா கராட்டே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கராட்டே மாஸ்டர்னா ப்ரூஸ்லி. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 70sலேருந்து ஒரு 2010 2000 வரைக்கும் ஒரு மார்ஷல் ஆர்ட் இன்தூசியாஸ்ட் ஒரு பையன் வந்து கராட்டே கிளாஸ் போய் ஜாயின் பண்ணோம்னா ஹை சான்சஸ் வந்து அந்த பையன் வந்து இந்த ப்ரூஸ்லி மூவி ஏதாவது ஒன்று ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருக்கணும். அது பார்த்துருந்தாலே போய் கராட்டே கிளாஸ் சேர்ந்து நம்மளும் ஒரு பிளாக் பெல்ட் ஆகணும், நம்மளும் இந்த மாதிரி சண்டை போடணும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும். இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இது கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபார்மை ப்ரமோட் பண்ணாலும் அது அந்த அளவுக்கு ரொம்ப பாப்புலர் ஆகல. பிகாஸ் அந்த அவருடைய சடன் டெத்னால. இன்னைக்கும் அதோடைய ஜீட் குண்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல பாப்புலர்னு சொல்ல முடியாது. யூஎஸ்ல நிறைய பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது 2 டைப்பாக பிரிஞ்சு அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரு டைரக்டாக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. அது ஸ்ட்ரிக்டாக அவர் என்ன சொன்னாரோ அந்த மாதிரியே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து அதில் நிறைய விஷயத்தை ஆட் பண்ணி அது இன்னும் கொஞ்சம் எவால்வ்டா அந்த டீச்சிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது எவால்வ் ஆகணுன்றது தான். ஸோ அந்த மாதிரி நிறைய முவாய் தாய் அந்த மாதிரி நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸை அதில் கம்பைன் பண்ணி வேற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேரடாக்ஸாக இந்த வீடியோவில் பார்க்குற விஷயமும் அதுதான். ஈவன் தோ அவர் வந்து ஒரு ஈஸ்டர்ன் மார்ஷல் ஆர்ட்ஸ்க்கு ஒரு அப்போசிங் வியூவாக இருந்தாலும் அவர் ஈஸ்டர்ன் மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணார். அதனால தான் அவருக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் நாலேஜே வந்தது. அவர் ப்ரமோட் பண்ண விஷயம், அவர் ப்ரீச் பண்ண விஷயம், அவரோட ஃபிலாசபி இது எல்லாமே என்டையர்லி ஒரு அப்போசிங் வியூவாக தான் இருந்தது. பட் அல்டிமேட்லி இதில் பெனிஃபிட் ஆனது வந்து ஈஸ்டர்ன் மார்ஷல் ஆர்ட்ஸும் கராட்டேயும் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.